पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஜூன் மாத கிரக பயிற்சிகள் ஜூன் 6ஆம் தேதி, அதாவது 2025 புதன் பகவான் மிதுன ராசிக்கு நுழைகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்குதுங்க. ஜூன் 22ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியில் நுழைகிறார். இவ்வாறு பயிற்சிகள்லாம் செயல்படுதுங்க ஜூன் மாதத்தில். கன்னிராசி அன்பர்களே, குடும்பம், சனி மற்றும் ராகு ஆகிய இரு வீரிய நிறைந்த கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளனர். மாதம் முடியும் வரை அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கின்றனர். வருமானம் திருப்திகரமாக இருந்துச்சுன்னா எதிர்பாராத செலவுகளினால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு கிடையாது. திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா நல்ல வரன் அமையுங்க. மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் காரணமாக அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் அசதியை ஏற்படுத்தும். உஷ்ணம் சம்பந்தமான சரும பாதிப்புகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படும். பிள்ளை அல்லது பெண் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மனநிறைவை தரும். உத்தியோகம், ஜீவனக்காரகனான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறது. அனுகூலமான கிரக கூட்டணியாகும். தற்காலிக பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவாங்க. மேல் அதிகாரிகளின் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. தற்கால தசா புத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா சிறு பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். பொறுமை, நிதானம் அவசியம். தொழில் வியாபாரம் குரு பகவானின் சஞ்சார நிலை காரணமாக சந்தையில் கடும் போட்டியை சந்திக்க நேரிடும். இருப்பினும் சனி மற்றும் ராகு உங்களுக்கு பக்கபலமாக நிலை கொண்டுள்ளதால் போட்டிகளை அனைத்தையும் முறியடித்து நல்ல லாபம் பெறுவீங்க. புதிய முதலீடுகளிலும் புதிய கிளைகள் திறக்கிறதுலேயும் அளவோடு முதலீடு செய்யலாம். சனி பகவான் மற்றும் ராகு ஆகியோருக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். அடுத்தது கலைத்துறையினர். கலைத்துறையை தங்கள் பொறுப்பில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆயினும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை. மேலும் வாய்ப்புகளுக்காக அமைதியாக அலைய வேண்டியது இருக்கும் என்பதை குரு பகவானின் நிலையும் புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் குறிப்பிடுதுங்க. பிறர் தயவை நாட வேண்டிய மாதம் இது. அதுக்காக மிகவும் பாடுபட வேண்டியது இருக்கும். அரசியல் துறையினருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கட்சியில் சிலரது மறைமுக விமர்சனங்கள் உங்கள் மனதை புண்படுத்தும். உங்களுடன் நெருங்கி பழகிறவங்களே திரைமறைவில் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. விரைவில் நீங்களே இதனை அறிந்து கொள்வீங்க.
கட்சி எவரையும் நம்ப வேண்டாம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்பது அரசியல் மேதையான சாணக்கியரின் வாக்காகும். இந்த மாத கிரகநிலைகள் அவரது வாக்கு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளதை எடுத்துக்காட்டுது. மாணவ மாணவியர், படிப்பில் சோர்வும் அசதியும் ஏற்படும். பாடங்களில் மனம் படிவது சற்று சிரமமாக இருக்கும். அதாவது 2/6/2025 தேதியிலிருந்து கிரக நிலைகள்லாம் அனுகூலமாக மாறுறதுனால மீண்டும் படிப்பில் உற்சாகம் ஏற்படும். ஆசிரியர்களின் ஆதரவு உதவும். விளையாட்டுகள், பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எட்டி பிடித்து விடுவீங்க. விவசாயத்துறையினர், விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவுக்கு சற்று குறைவாகவே இருக்கும். கடின உழைப்பாலும் அதிக வெயிலினாலும் வயல் பணிகள் சோர்வை ஏற்படுத்தும். ஆடு மாடுகளின் பராமரிக்கிறதுல பணம் விரயமாகும். சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாகக்கூடும். கூடிய வரையில் தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கடனை பெண்மணிகள், இந்த மாதம் கிரகநிலைகளின்படி அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வருமானத்துக்குள் குடும்ப செலவுகளை சமாளிக்கிறது சற்று சிரமமாகவே இருக்கும். குடும்ப விஷயங்களில் பிறர் தலையிடுவதால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமை, நிதானம் அவசியம். நெருங்கிய சொந்தக்காரங்கள்ட்ட சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் மனவேதனையை தவிர்க்க இயலும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் அனுகூலமான மாதம் இது. திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது பணப்பற்றாக்குறையை ஏற்படுவதை தவிர்க்க உதவும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வைக்க மறந்து விடாதீங்க. ஒவ்வொரு துளி நெய்க்கும் அளவற்ற பரிகார சக்தி இருக்குதுங்க. கன்னிராசிக்காரங்க அழகாக இருப்பாங்க, கவர்ச்சியாகவும் இருப்பாங்க. உங்களை நோக்கி மற்றவங்க ஈர்க்கும் யோகம் உண்டு. உங்களுக்கு இந்த மாதத்தில் 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பெண்கள் பலர் தாய்மை பேறு அடையும் யோகம் உண்டாகும். 2வது குழந்தை பிறப்பதற்கான யோகமும் உண்டு. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால புதிய உறவுகள் சேரும். இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். 8ல் சுக்கிரன் போகிறதுனால உங்களுக்கு ஒரு கருத்து, உங்கள் துணைக்கு ஒரு கருத்து மாறுபாடு உண்டாகும் காலகட்டமாக இருக்க போகுது. உங்கள் துணை உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கும் காலமாக இருக்கும். ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நொந்து போயிருந்தவங்களுக்கு நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால அரசு வேலை கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புலாம் தருவாங்க. நிர்வாக பொறுப்புக்கு வருவது அமோகமான காலகட்டம். 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்து அதிபதியான சேர்றதுனால சந்தோஷமான இருக்கும். நல்ல வருமானம் வரும். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. தொழிலை முன்னேற்றும் காலகட்டமாக இருக்கும். பலர் நடுத்தர வயசுக்கு பிற்பாடு ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துகிட்ருக்கும். அதனால் பார்த்து நீங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க உடல்நிலையை பற்றி. டிகிரி முடித்த மாணவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுத்து உயர் படிப்பை படிக்கிறது நல்ல பலன்களை தரும். குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கணினித்துறை, பொருளாதாரம் இது மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கணுங்க. மாதம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருந்தாலும் சனி பகவான் பார்க்குறதுனால இன்ஜினியரிங் வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்பெலாம் சேரும். கலைஞர்கள் இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை மற்றவங்கள் தட்டி பறிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கடினமாக முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சிறப்பான வாய்ப்புகள் சேரும்.
9ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறதே மிகுந்த நன்மை தான். கட்சி மாறக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. 15ஆம் தேதிக்கு பிற்பாடு முக்கிய பொறுப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும்.